இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சார் வந்திருக்காங்க, இதை உதவி பண்றாங்க சொன்னாங்க. நாங்கள் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டிலேருந்து தம்பி ஸ்பெஷல் சைல்டு சார். எனக்கு 2 பசங்க. அவனோட மருத்துவ தேவைக்காக முட்டுக்காட்டில் இயங்கி வர நிப்மேடில் இவனுக்கு மருத்துவம் பார்த்துட்டு இருக்கோம் சார். பெரிய பையன் பிஎஸ்சி ஏஐஎம்எல் காணத்தூரில் அமித் யூனிவர்சிட்டியில் படிக்கிறாரு. எனக்கு கூட சொந்தமாக வீடு கிடையாது. இங்கே காணத்தூரில் வாடகை வீட்டில் தான் இருக்கோம். சார் வந்திருக்கதா கேள்விப்பட்டேன். வெள்ள நிவாரண உதவி கொடுக்குறதா. அவனுக்கு என்னால் ஃபீஸ் கட்ட முடியல. அவருக்கு ஏதாவது சார் பார்த்துட்டு அவருக்கு ஏதாவது ஃபீஸ் உதவி பண்ணுவார் அப்படின்ட்டு ஒரு 1/4 மணி நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் சாரை பார்த்துட்டு போகலான்னு. இதன் மூலமாக எனக்கு என் பையனுக்கு ஒரு ஃபீஸ் கட்டுறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணார்னா அவன் படிப்பு தடையில்லாமல் தொடரும். இல்ல சார், இதான் ஃபர்ஸ்ட் டைமா லெட்டர் எழுதிட்டு வந்திருக்கேன். இல்ல சார், இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் சார். கேட்டு அதான் வெயிட் பண்ண சொன்னாங்க சார். சார் பார்த்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதான் உங்க மூலமா இதை அவருக்கு கொண்டு செல்வீங்கிறதுனால தெரியப்படுத்துறேன் சார். டிப்ளமா முடிச்சிருக்கேன், பிஎட் முடிச்சிருக்கேன். இந்த பையனை வச்சுட்டு வெளியில வேலைக்கு போக முடியல. ஒரு அசிஸ்டன்ட் லெக்சராக கூட எனக்கு அங்கே பணியாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க சார். மத்திய நிறுவனங்கிறதுனால ரெக்கமெண்ட் மூலமாக உள்ளே வந்துடுறாங்க. ஒரு தனியால் எனக்கு யாரும் எந்த உதவியும் பண்ண மாட்டாங்க. உள்ளே போக முடியல சார். 3 எக்ஸாம் எழுதிட்டேன், ரிசல்ட் வர மாட்டேங்குது. இந்த பையனை எடுத்துகிட்டு வெளியில் போய் என்னால் வேலை செய்ய முடியல. பிஎஸ்சி படிக்கிறான், அவனுக்கு என்னால் ஃபீஸ் கட்ட முடியல. ஒவ்வொருத்தட்டையா ஸ்பான்சர் கேட்டு நிற்கிறேன். இப்போ கூட அவன் சிறப்பு பள்ளியிலேருந்து கூட்டிகிட்டு ஓடி வரேன் சார். சார் வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டோம். இவ்வளோ தூரம் படித்து கூட என்னால் ஒன்றும் அச்சீவ் பண்ண முடியல. அந்த குழந்தையால் வாடகை கொடுக்க முடியல. ஒவ்வொரு உயர் அதிகாரி முன்னாடியும் போயிட்டு எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. அந்த நிறுவனத்தில் தான் சார் நான் படித்தேன். முட்டுக்காட்டில் தான் சார் இயங்கி வருது அந்த நிறுவனம். நிப்மேடுன்னு சொல்லிட்டு தேசிய நிறுவனம் சார். ஒரு வாய்ப்பை கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.